வெல்கம் டு தமிழ் ஜாய். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுங்கள். ஹைதராபாத்தை வென்று சரித்திர வெற்றியை பதிவு செய்த சிஎஸ்கே அணியின் கேப்டன் தோனி மீது போட்டி தொடங்குவதற்கு முன்பு ஒரு சில சர்ச்சைகள் கிளம்பியது. அனுபவம் வாய்ந்த ஹர்பஜன் சிங்குக்கு பதிலாக அனுபவம் இல்லாத கரண் சர்மாவை ஆடும் 11 கொண்டு வந்தது சரியாக இருக்குமா என்று வர்ணனையாளர்கள் உள்பட கிரிக்கெட் வல்லுநர்களில் ஒரு சிலரின் கருத்தாகவும் இருந்தது. ஆனால் போட்டி தொடங்கிய பிறகு இந்த தொடரில் அதிக ரன்கள் எடுத்த ஆரஞ்சு கேப் ஹோல்டர் வில்லியம்சனை கரண் சர்மா தனது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் பவுலிங் மூலம் அவுட் ஆக்கினார். அப்போது தோனி மீது கேள்வி எழுப்பிய அதே வர்ணனையாளர் ஒருவர் தோனி எது செய்தாலும் அது அவரது அணிக்கு பலமாகவே மாறிவிடுகிறது என்று கூறினார். ஒருவேளை வில்லியம்சன் அவுட் ஆகாமல் இருந்திருந்தால் சிஎஸ்கே அணியின் வெற்றி கேள்விக்குறி என்று அனைவருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட வில்லியம்சனை அவுட் ஆக்கியது கரண் சர்மா கிடையாது, தல தோனி எடுத்த முடிவுதான் என்றால் அது மிகையாகாது. சரி, நீங்க சொல்லுங்க, தல தோனி எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் எத்தனை சதவீதம் சரியாக இருக்கும் என நீங்க நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.